சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய தமிழக டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தப்பட்ட வழக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் உதயநிதியின் நண்பர்களுக்கு எதிராக மிக முக்கியமான ஆவணங்களை சாட்சியாக முன்வைத்த நிலையில் நீதிபதி எம்.என். ரமேஷ் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான தீர்ப்பால் திமுகவினர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள். டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தாலும் அரசு ஊழியர்களிடம்தான் விசாரணை நடத்தக்கூடாது என்று தெரிவித்தது. ஆனால் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளது சோதனை அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. அதாவது அரசு அதிகாரிகளை தவிர மறைமுகமாக சம்பந்தப்பட்ட உதயநிதியின் நண்பர்கள் திருச்சியை சார்ந்த தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய விக்ரம் பாஸ்கர் வீடுகள் மற்றும் அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது தொடர்பான விசாரணை இன்று நீதிமன்றத்தில் வந்தது. அதில் இவர்களுக்கு எதிராக அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர் அமலாக்கத்துறை அதிகாரிகள். இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் குற்றங்கள் நிரூபிக்கப்படுவதற்கான கால தேதி நீடிக்கப்பட்டிருப்பதாகவும் வழக்கறிஞர் அதாவது ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் போன்றவர்கள் நீதிமன்றத்தில் அவர்களுக்கு சாதகமான சாட்சிகளை கொண்டு வர தவறினால் இறுதி தீர்ப்பு வெளிவரும். அது மட்டுமல்ல, கஸ்டடியில் அமலாக்கத்துறை அதிகாரிகளது கஸ்டடியில் விக்ரம் பாஸ்கரன் ஏற்படுத்தினால் நிச்சயம் உண்மைகளை கூறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இல்லை என்றால் ஒட்டுமொத்த சொத்துக்களும் பறிபோகும். சொத்துக்களை காப்பாற்றுவதற்காகவே உண்மைகளை கூறுவார். அப்படி கூறும் பட்சத்தில் உதயநிதிக்கு தொடர்பு இருக்கும் என்று அவர் வாக்குமூலமாக கொடுத்து விட்டால் நிச்சயம் இந்த வழக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பதை ரத்து செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் சாட்சிகள் தான் நீதிமன்றத்தை பொறுத்தளவிற்கு தேவை. தற்பொழுது விக்ரம் பாஸ்கரன் மற்றும் உதயநிதியின் நண்பர்களிடம் விசாரணை நடத்துவதற்கு 27ஆம் தேதி ஜூலை மாதம் இறுதி தீர்ப்பு வெளியாகும் என்றும் அதற்குள்ளாக எனக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று விக்ரம் பாஸ்கர் கொடுத்தால் மட்டும்தான் இந்த வழக்கில் இருந்து தப்பிக்க முடியும். ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சாட்சிகள் அனைத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார்கள். இந்த வழக்கு வருகின்ற 27ஆம் தேதி வெளியாகும். இறுதி தீர்ப்பின் பொழுது உதயநிதிக்கு எதிராக தீர்ப்பு வரும் பட்சத்தில் நிச்சயமாக அமைச்சர் பதவி கூட பறிபோகலாம். எப்படி செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவி பறிபோனதோ அதேபோல் உதயநிதிக்கும் சிக்கல் ஏற்படலாம் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. விக்ரம் பாஸ்கரன் மற்றும் உதயநிதிக்கு சொந்தமான இருக்கக்கூடிய பல்வேறு வீடுகள் அலுவலகங்களிலும் மறைமுகமாக சோதனைகள் இன்னும் ஒரு சில வாரங்களில் நடைபெறலாம் என்ற தகவலும் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து ரகசியமாக கிடைக்கப்பெற்றுள்ளது.